விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு கிராமத்தில் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் ஆலைக்கு மாவட்ட ஆட்சியர் சீல் வைத்துள்ள நிலையில் அதனை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. விழுப்புரம் அருகே உள்ளது வேடம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் அருகே இயங்கி வருகிறது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை. இந்த ஆலையிலிருந்து நச்சு புகையானது இரவு நிலையங்களில் அருகில் உள்ள கிராமப்புறங்களுக்கு பரவி மூச்சுத்திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உபாதைகளை ஏற்பட்டு பல்வேறு இன்னலுக்கு உள்ளாவதாகவும் அந்த நச்சு கழிவு ஆலையிலிருந்து வெளியேறப்படும் கழிவு நீரானது விவசாய நிலத்திற்கு பரவி வரும் குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகளையும் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் குடிநீர் சுத்திகரிக்கப்படாமல் வீணாகுவதாகவும் அதில் நச்சு கலந்து வருவதாகவும் இதில் அருந்துவதால் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக கூறி இந்த கிராம மக்கள் அந்த மருத்துவ கழிவு கம்பெனியை அகற்ற வேண்டும் என கூறி பல கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்ததை அடுத்து இந்த நச்சு கழிவால் புகை பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 35க்கும் மேற்பட்ட நபர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் உடனடியாக அந்த மருந்து கம்பெனிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனை உடனடியாக மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற வண்ணத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மருத்துவ கழிவு ஆலைக்கு சீல் வைத்தனர். சீல் வைத்து பூட்டப்பட்டது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக அந்த நச்சு ஆலையானது பூட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த ஆலை போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த ஆலையை மூடுவதற்கு முன்னிருந்து எடுத்துச் சென்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள், இளைஞர்கள் மீது 5 நபர்கள் மீது காணை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த காணை காவல் நிலையம் மூலம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கிராம மக்கள், வேடம்பட்டு கிராம மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த கம்பெனியை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட இளைஞர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்த ஆலையை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேடம்பட்டு கிராம மக்கள் ஒன்று திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தரையில் அமர்ந்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் நிலையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களை அழைத்து பேசினர். உடனடியாக இந்த வழக்கு போடப்பட்டுள்ள 5 நபர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கினை ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து சமாதானம் அடைந்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு இந்த பகுதி மக்கள் கலந்து சென்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.